இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் செய்ய போகிறோம். சிக்கன் எப்படி செய்யுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கடாய் வச்சிடும். அது காஞ்ச பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கேன். இப்போ இதை வந்து இந்த எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தெளிக்க தான் செய்யும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டு சிக்கனு. இப்போ இது கூட வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் ஆட் பண்ணேன். சின்ன சைஸ் வெங்காயம்னா நீங்கள் 3 ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம்னா 2 போதும். அப்போ தக்காளியுமே 2 தக்காளி தான். நல்ல பெரிய தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் நார்மல் சைஸு சின்ன சைஸ் அப்படின்னா நீங்கள் 3 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ சிக்கன். இது கூட வந்து ஈரலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். சிக்கன் கோழி ஈரல். சரிங்களா? சால்ட், உப்பு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ், சோயா சாஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் தண்ணி எதுவுமே விடலை. நீங்கள் தண்ணி விடணுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி விட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ தட்டு எடுக்கலாம். நல்லா தட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். தட்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடிக்கடிக்கு. நல்லா எண்ணெயிலே வெந்துடும். நீங்கள் வந்து சிக்கனுக்கு வந்து தண்ணி ஊற்றணும்னு இல்லை, 2 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே வெந்துடும் சிக்கனு. மற்ற நான்வெஜ்ஜு கூட சேர்த்து பார்க்கையில் சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.